கலைஞர் எவ்வளவு செஞ்சிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு, அவர் விட்டுடுவோம். 2021 அப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறார்? சிபிஐனுடைய அழைப்பு என்பது பாஜகவினுடைய கூட்டணி அழைப்பா தான் வந்து. எந்த பேஸ்ல தாவேகா பாஜக கூட கூட்டணி வைக்கும் நீங்க நம்புறீங்க? பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்றவரு பாஜகவை பத்தி இது வரைக்கும் விமர்சிக்காதது ஏன்? சென்சார் போர்டுக்கும் அங்க ஜனநாயகன் படத்தை கொடுக்காம இருக்கிறதுக்கும் அரசியல் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சென்சார் போர்டுன்றது யார் கையில இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா அதுல கூட அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பத்தி விமர்சனம் பண்ணல. யாரோ போட்டிருக்கா. யாருன்னா யாரு? ட்ரம்பா? டிஎம்கே விசஸ் டிவிகே வாய்ப்பே கிடையாது. நீங்க வாய்ப்பு இல்லைன்றீங்க. லயோலா முன்னாள் மாணவர்கள் அவங்க வந்து கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துக்கு திமுக வந்துருக்கு, ரெண்டாவது இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வீழ்த்திட்டு விஜய் அவர்கள் மேல வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த கலை யதார்த்தத்தை நம்ம வந்து டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படின்றதான எடுத்துக்க முடியுது. இவ்வளோ திட்டங்களை முதல்வர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறாரு. ஆனா இருந்தாலும் முதல்வர் மேலேயும் இந்த அரசு மேலேயும் குற்றச்சாட்டுகள் வந்து தானே இருக்கு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிபிஐ தரப்புல இருந்து விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. 12ஆம் தேதி கம்பல்சரி எங்க இருந்தாலும் என்ன வேலையா இருந்தாலும் விட்டுட்டு கம்பல்சரி டெல்லிக்கு வந்து ஆஜராகப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து சிபிஐ அழைப்பே கிடையாது. இது பாஜகவினுடைய கூட்டணி அழைப்பு. எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்கன்னா, சிபிஐன்றது தனியார் அமைப்பு, அதுல இருந்து பாஜக நீங்க வந்து உள்ள, அதாவது சிபிஐன்ற அமைப்பை இது பண்ணி தானே இவங்க போனாங்க. இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த விசாரணை ஆணையம் வேணாம், நாங்க வந்து உச்ச நீதிமன்றம் போறோம் சொல்லிட்டு போய் உச்ச நீதிமன்றத்துல தாவேகாவுக்கு ஆதரவாக வாதாடியது தாவேகா வக்கீல் கிடையாது. புரியுதுங்களா? பிஜேபியுடைய வக்கீல் தான் வந்து ஆஜராகி உங்களுக்கு வாதாடினாங்க. அப்படி இருக்கும் போது இப்ப சிபிஐ கூப்பிட்டுருக்குன்றது சிபிஐனுடைய அழைப்பா வந்து அரசியல் ரீதியில நான் பார்க்கல. அது வந்து பாஜகவினுடைய கூட்டணி அழைப்பா தான் வந்து நான் பாக்குறேன். ஆனா இந்த மாதிரி நடக்கும்ன்றது எனக்கு வந்து முன்னாடியே தெரியும். பாஜக என்பது தேர்தல் நெருங்கும் போது அவர்களுடைய ஆட்டத்தை அவர்கள் ஆரம்பிப்பார்கள் என்பது தெரியும். ஆனாகப்பட்ட அதிமுகவே வந்து கூட்டணிக்கு வலிக்கு என்னென்னவோ பண்ணி கூட்டணிக்கு வலிச்ச பாஜகவுக்கு இவர் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பாக அந்த சிபிஐ விசாரணை என்பது இறுதியில போய் பாஜகவினுடைய கூட்டணியாக தான் முடியும்ன்றது 50% வந்து உறுதியாகிடுச்சு. மீதி இருக்கிற 50% அது நடக்குமா நடக்காதான்றது 12ஆம் தேதிக்கு மேலதான் தெரியும். ஆனா இப்போதைக்கு நான் நினைக்கிறது என்னன்னா, சிபிஐனுடைய அழைப்பு என்பது பாஜகவினுடைய கூட்டணி அழைப்பா தான் வந்து நான் அதை பாக்குறேன். இப்ப நீங்க எந்த பேஸ்ல தாவேகா பாஜக கூட கூட்டணி வைக்கும் நீங்க நம்புறீங்க? ஏன்னா கொள்கை எதிரி அதுல ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கிறாங்க. அது இல்லாம பாஜக கூட ஒட்டு உறவாடின்னு இருக்கிற கட்சிகளுக்கு எங்களுக்கு எங்க கட்சிக்குள்ள இடமே இல்லை அப்படின்ற ஸ்ட்ராங்கான ஒரு பதில வந்து விஜய் அவர்கள் வைக்கிறாரு. இதன் அடிப்படையில எப்படி கூட்டணி? அதாவது வந்து அரசியல் என்பது இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. புரியுதுங்களா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க, நான் ஒரு தவறு செய்து விட்டேன், அதை மீண்டும் செய்ய மாட்டேன், பாஜக கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த தேர்தலிலே கூட்டணி வச்சாங்க. அடுத்து இப்ப இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இதோட பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாரு. ஏசி கார்ல வேர்க்குதுன்னு சொல்லி போய் கூட்டணி வச்சுட்டே வந்தாரு. அது இல்லாம மோடியா இந்த லேடியான்னு அந்த அம்மா கேட்டாங்க, இவங்க போய் கூட்டணி வச்சிருக்காங்க. அதனால ஆனாகப்பட்ட அதிமுகவே வந்து ஒன்று சொல்லிட்டு இன்னொன்னு செய்யும் போது இவர்கள்லாம் எந்த மூலைக்கு? பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்றவரு பாஜகவை பத்தி இது வரைக்கும் விமர்சிக்காதது ஏன்? இப்போ நீங்க சொல்றீங்களா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 2024 வந்தாரு, திரும்ப கூட்டணி வச்சாரு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எல்லாம் ஒரு கேஸ்ல சிக்கி இருக்கிறாங்க. அதோடைய கேஸ் ஃபைல அவர் கிட்ட இருக்கு, அமித்ஷா கிட்ட இருக்கு. அந்த ஒரு பயத்துல போய் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பரவாயில்ல இருக்கு. ஆனா விஜய்க்கு என்ன? அதான் கரூர் சம்பவம். அதாவது வந்து இதே சேனல்ல நான் வந்து முன்ன பேசியிருக்கேன் கரூரை பத்தி. அதுல கரூர்ல நடந்தது என்னன்றத புட்டு வச்சிருக்கேன், யார் மேல தப்புன்றதை வச்சிருக்கேன். ஒரு கரூர்ல இவ்வளவு பெரிய கூட்டம் கூட போது இந்த இடத்த கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் கேக்குறாங்க. இந்த இடத்த கொடுத்தா உங்களுக்கு இடம் பத்தாது, ஏன்னா பெட்ரோல் பங்க் இருக்கு, ஆறு இருக்கு, அதனால பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்த எடுத்துக்கோங்கன்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடிதான் வந்து அங்க அதிமுக மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடந்துச்சு, அதை எக்ஸாம்பிளா வச்சு உங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனா அதையோ மீறி இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தது. அது யாருடைய தப்பு? அவர்களுடைய தப்பு.
புரியுதுங்களா? அவங்க குடுத்திருக்கிற ஷெட்யூல் என்னன்னா 8:30 மணிக்கு அவர் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவாரு சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் வந்து இங்க இருந்து கிளம்பினதே 9 மணிக்கு. ம். புரியுதுங்களா? இன்னொன்னு என்னன்னா வந்து அவர் வந்து அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் அத்தனை பேருக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கூட ஏற்பாடு பண்ண முடியலன்னா அப்புறம் அவர் என்ன மாவட்ட செயலாளர்? சரி, ஓகே. இதெல்லாம் நம்ம பேசுனதுதான். இப்ப எனக்கு எங்க டவுட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க அந்த சம்பவம் நடந்த பிறகு ஜெகதீசப்பா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, தனியார் அமைப்பு, தனியார் விசாரணை அமைப்பு ஆரம்பிச்சாங்க. எஸ்ஐடி அதுவும் வந்து என்ன பண்ணாங்க, குடுத்தாங்க. ஆனா இதுல எல்லாத்துலயும் விஜய் வந்து விசாரணை அமைப்புக்குள்ள வரவே இல்ல. ஆனா சிபிஐக்குள்ள வராங்க. இது எப்படி பார்க்க வேண்டிய ஒரு அதுதான் விஷயமா இருக்கு? அமித்ஷா அவருடைய அழைப்பு என்று நான் சொல்கிறேன். ம். நீங்க சொன்னீங்கல்ல, அதிமுகலாம் வந்து பாஜக கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இருக்குன்னு. தாவேகா எதுல மாட்டிட்டு இருக்குன்னா, கரூர் சம்பவத்துல மாட்டிட்டு இருக்கு. நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த விஷயம்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும். சிபிஐ வழக்கு எதற்கு போடப்பட்டது, சிபிஐக்கு இவங்க எதுக்கு போனாங்கன்னா, எல்லாம் கூட்டணி கணக்கு தான். ம். அப்போ புரியுதுங்களா? வாலண்டரியாவே விஜயே வந்து என்ன பண்றாரு, நான் பாஜக கூட கூட்டணி வைக்க போறேன். அதனால எனக்கு எஸ்ஐடி அமைப்பு வந்து விசாரணை வேணாம். சிபிஐ அமைப்பு வேணும்னு சொல்லிட்டு போயிட்டாரா? எஸ்ஐடி வந்து அமைப்புல இருந்திருந்தாங்கன்னா, இந்நேரத்துக்கும் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. ம். புரியுதுங்களா? அது கண்டுபிடிக்காம தப்பிக்கணும் சொல்லிட்டு சிபிஐக்கு போனாரு. ம். பட் சிபிஐ அவருக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சிருச்சுன்றது அவர் இப்போ உணர்வாரு. இதுதான் அரசியல் அறியாமைன்றது. ம். புரியுதுங்களா? அதுதான். இப்ப அமித்ஷாவினுடைய அழைப்பாக தான் சிபிஐனுடைய அழைப்பு இருக்கிறது. அப்போ 12ஆம் தேதி போறது வந்து அவர் விசாரணை அமைப்புக்காகலாம் போல. கூட்டணிய பத்தி பேசுறதுக்காக போறாரு. முடிஞ்சா தான் தெரியும். ம். ஓ! இது முடிஞ்ச பிறகு தான் இது நம்மளுக்கு முடிஞ்ச தெரியும். பிறகு தான் அது தெரியும். ஒருவேள சிபிஐ வலயத்துக்குள்ள விஜய் அவர்கள் போயிட்டா, இந்த கேஸோட விவகாரம் ரொம்ப டீட்டெயிலா போகும்னு நினைக்கிறீங்களா? டீட்டெயிலா இல்ல. பூதாகாரமா வெடிக்கும். ம். புரியுதுங்களா? பூதாகாரமா வெடிக்கும். அதாவது வந்து ஆ உயர் நீதிமன்றம் குடுத்த தீர்ப்பு இல்ல, உச்சநீதிமன்றம் குடுத்த தீர்ப்பு தான் சொல்லிட்டு, அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு வருத்தப்படக்கூடிய நேரமாக தான் அது இருக்கும். சரி, ஓகே. இப்படியா இருக்கும் பொழுது, ஜனநாயகன் படத்துக்கு வந்து சென்சார் சர்டிபிகேட் குடுக்கல அப்படின்னு சிடி நிர்மல்குமார், இன்னும் மற்ற பல தாவேக்கால இருக்கிறவங்க எல்லாருமே இங்க சொல்லிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். உண்மையிலேயே சென்சார் போர்டுக்கும், அங்க ஜனநாயகன் படத்த குடுக்காம இருக்கிறதுக்கும், அரசியல் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் வந்து அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாருல்ல, ம். அத கூட அவர் வந்து முழு சோத்துல பூசணிக்காவ மறைக்கிற கதைய தான் பேசியிருக்காரு. சென்சார் போர்டுன்றது யார் கையில இருக்கு? சென்ட்ரல் கவர்ன்மெண்ட். சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு இருக்கு. ஆனா அதுல கூட அவர் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ட பத்தி விமர்சனம் பண்ணல. யாரோன்னு போட்டிருக்காங்க. யாருன்னா யாரு? ம். ட்ரம்பா? செந்தில்வேல் கேட்ட மாரி ட்ரம்பா? இல்ல சீன அதிபரா? இல்ல ரஷ்ய அதிபர் புட்டினா? யார்கிட்ட இருக்கு சென்சார்? இது அது வெளிப்படையா சொல்லிட்டு போலாம்ல. யாரோன்னு சொல்ற இடத்துல அது ஒன்றிய அரசு இல்ல மத்திய அரசுன்னு சொல்லிட்டு போலாம்ல. அது ஏன் சொல்றதுக்கு பயப்படுறாங்க? ம். அந்த அறிவு கூட இல்லாம இங்க இருக்கிற தற்கூரிக்கு வந்து திமுக தான் கொடுக்கல, திமுக தான் கொடுக்கல சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பராசக்தி படம் வருது, ஆ, ரெட் ஜெயண்ட் மூவி வருது, ஆ. ஜனநாயகன் படம் வருது. இத தடுக்கணுன்றதுக்காகவே இங்க இருந்து அங்க யாரோ சென்சார் போர்டுக்கு அழுத்தம் குடுக்குறாங்க. அதனால சர்டிபிகேட் லேட்டா இதெல்லாம் வருது. வந்து இங்க தமிழ்நாட்டுல பராசக்தி எடுக்கிறது ரெட் ஜெயண்ட். ம். ரெட் ஜெயண்ட் யாருதுன்னா துணை முதலமைச்சர் அது. ம். துணை முதலமைச்சர் பாஜகவை கிழி கிழிச்சிட்டு இருக்காரு. ம். அப்படி இருக்கும் கிழி கிழிக்கிற ஒரு பேச்சை கேட்டுக்கிட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது கொடுக்கும். எதுவுமே பேசாத இவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவுமே தராதுன்றது ஒரு வேடிக்கை தனமா தான் ஒண்ணு இருக்கு. ஒண்ணு என்ன பாக்கணும்னா சென்சார் போர்டு வந்து அனுமதி தராதது, சிபிஐக்கு வந்து ஆஜராவது, இது எல்லாமே பார்த்தா மிகப்பெரிய ஒரு கூட்டணி கணக்கா தான் மீண்டும் தெரியுது. ம். புரியுதுங்களா? எத வச்சு சொல்றீங்க? எது வச்சு தெரியும்? அதுதான் சிபிஐ கூப்பிட்டுருக்காங்க. சிபிஐ என்பது பாஜகவிடம் தான் கைக்கூலியா இருக்குதுன்றது இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். 2வது சென்சார் போர்டு தரல. இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பு என்னன்னா, சிபிஐ விசாரணை கூப்பிட்டு நீங்க ஒண்ணும் கூட்டணி வைங்க. புரியுதுங்களா? உங்கள நான் இந்த கரூர் சம்பவத்துல இருந்து விடுவிக்கிறேன். இல்லையா அடுத்த கட்ட நடவடிக்கையா சென்சார் தணிக்கை குழு இது அனுமதி தராது. அப்படி அனுமதி வேணும்னா கூட்டணி வைங்க. அந்த ம். அந்த மாரி இந்த 2 இடத்துலயுமே வந்து விஜய்க்கு பிரஷர் வரும். ம். புரியுதுங்களா? இந்த 2 பிரஷரையும் அவர் தாங்கிக்கலன்னா, அவர் கூட்டணி வச்சுதான் ஆவணும். ம். ஒருவேள பாஜக டைரக்ட்டா தாவேகா கூட கூட்டணி வெளிப்படையா தன்மையா கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படி வந்து வைக்க வாய்ப்பு கூட இருக்கு. ம். ஏன்னா வந்து ஆந்திராவ பாக்குறப்போ பவன் கல்யாண்ன்றவரு பாஜக கிழி கிழிச்சாரு. ஆனா இப்ப பாஜகவோட வெளிப்படையா கூட்டணியில இருக்காரு. ம். எப்படி பார்த்தாலும் தாவேகாவை பாஜக விடாது. ம். பாஜக என்கின்ற மிகப்பெரிய மலைப்பாம்பு எப்படி அதிமுக விழுங்கியதோ, அதே போல தாவேகாவை விழுங்குவதற்கும் அது துடித்துக் கொண்டிருக்கிறது. ஓகே. இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு. ஜனநாயகன் படத்துக்கு வந்து சரியா தியேட்டர்கள் கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. உண்மையிலேயே ஜனநாயகன் படம் வருத திமுக தடுக்குதா?
அதை யார் சொல்றாங்களோ அவங்க வெளிப்படையான அறிக்கையா தரட்டும். புரியுதுங்களா? எல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே திமுக. தாவேக்காரன் எவனா ஒருத்தர் கீழே வந்தா கூட அதுக்கு காரணம் திமுக தான் சொல்றாங்க. அதனால வந்து அவங்க சொல்றவங்க சொல்லிட்டே போட்டோம். நடக்கிறது நடக்கும். ஏன்னா இப்ப நம்ம பிராக்டிக்கலா வந்து பார்க்கும்போது அப்படித்தானே இருக்கு. ஏன்னா ஜனநாயகன் படம் லாஸ்ட் படம். விஜய் பரவாயில்ல அவரு நடிச்சுட்டு போட்டா போட்டோம்பா அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஆனா ஜனநாயகன் படத்துக்குள்ள சில டைலாக் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு எதிராகவே இருக்குது அப்படின்றத பாக்க. விஜய் அவர்கள் அந்த ட்ரெய்லர்ல சொல்லியிருப்பாரு, சாட்டை எடுத்து மக்களுக்கு நல்லது பண்ண வாங்கடானா கொலை பண்றதுக்கும் கொள்ளை அடிக்கிறதுக்கும் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை அடிப்பாரு. அது வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, அவங்களுடைய கட்சிக்குள்ளார இருக்கிறவங்களே அவர் வந்து பண்ற மாதிரிதான் நான் பாக்குறேன். ஏன்னா ஆதவ அர்ஜுனா லாட்டரி டிக்கெட்டு, புரியுதுங்களா? புஷி ஆனந்த் ஏமாத்துற கேஸ், நிர்மல்குமார் RSS காரு, புரியுதுங்களா? செங்கோட்டையன் வாச்சாத்தி வழக்கு ஏகப்பட்ட ஊழல் செஞ்சிருவாரு, புரியுதுங்களா? அவங்களுடைய கட்சிக்காரங்களே வந்து அவர் சொல்ற மாதிரிதான் நான் பாக்குறேனே தவிர அவர் ஆளுங்கட்சி சொல்றதா நான் பாக்கல. அப்ப சாட்டை எடுத்து அவரே அடிச்சுக்கணும், அவங்க ஆளுகளே அடிச்சுக்கணும். ஆமா, அதுதான் அப்படிதான் இருக்கு. அது பார்க்கும்போது புரியுதுங்களா? ஊழலை ஒழிக்க போறேன்னு நீ ஒன்னும் என்ன சொல்றது, ஊழல் கரைப்படியாதவங்களை கூட்டிட்டு வரல உங்க கட்சிக்கு. எல்லாருமே அதுல ஊழல் வழக்குல இருந்து வேற கட்சியில இருந்து உள்ள வந்தவங்களதான் நீங்க வந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அதை நான் எப்படி பாக்குறேன்னா வந்து ஊழல் வழக்குல இருக்கிறவங்களை கொண்டு அவர் ஊழலை ஒழிக்க போறாரு. அதனால வந்து அந்த சீன் வந்து அவர் அடிச்சுக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். சரி, ஏன்னா இன்னைக்கு 2 தினங்களுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா பல கட்சிகள் இருந்து எல்லாருமே வந்து விஜய் தலைமையில இணைஞ்சாங்க. அப்போ விஜயுடைய மவுசு எகிருதா தமிழ்நாட்டு அரசியல்ல? அதாவது வந்து வைகோ அவர்கள் பிரிஞ்சு போனப்போ திமுக இருந்து 18 மாவட்ட செயலாளர்கள் பிரிஞ்சு போனாங்க. அவ்வளவுதான், திமுகவே காலின்றாங்க. திமுகல இருந்து பிரிஞ்சு போனவங்களாலேயே திமுக ஒன்னும் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது வேற வேற கட்சியில இருந்து அவர் இதுல போயிருக்காங்கன்னா அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. யாரோனா வந்து எங்க வேணா போலான்றதுதான் அரசியல் ரீதி, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது போய் சேர்ந்தாங்கன்னா எல்லாமே ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு பிறகுதான் வந்து நிர்ணயிக்கப்படும். இப்போ டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படின்றது 2026ல நடக்கிறதான ஒரு சாத்தியமான கூறுகள் இருக்கா? வாய்ப்பே கிடையாது. நீங்க வாய்ப்பு இல்லைன்றீங்க. லயோலா முன்னாள் மாணவர்கள் அவங்க வந்து கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. அதுல என்ன சொல்றாங்க, 2வது இடத்துக்கு ஃபர்ஸ்ட் இடத்துக்கு திமுக வந்துருது, 2வது இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வீழ்த்திட்டு விஜய் அவர்கள் மேல வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த கலை யதார்த்தத்தை நம்ம வந்து டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படின்றதான எடுத்துக்க முடியுது இல்லங்க. ஆனா அதிமுகவுடைய பூர்வீக ஓட்டுகள் இருக்குல்ல, திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே மோஸ்ட்லி அதிமுக தான் வரும். அதாவது வந்து சென்னையில தான் வந்து டிவிகேன்றாங்களே தவிர தென் மாவட்டம்லாம் எடுத்தோம்னா அதிமுகவினுடைய பூர்வீக ஓட்டுகள் இருக்கு, ரசிகர் ஓட்டுகள் இருக்கு. கண்ண மூடிக்குன்னு ஓட்டு பெட்டியில வந்து எங்க ரெட்டையில இருக்குதுன்னு கண்ண மூடின்னு குத்திட்டு வரவங்க இருக்கிறாங்க. இன்னொன்னு திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே வந்து அதிமுக தான் போய் விழுன்றது அது காலகாலமாக நடக்கக்கூடிய மரபு. ஓகே, இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவுக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஓட்டு, திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டு, இந்த வாக்குகளை தான் விஜய் அவர்கள் குறி வைக்கிறாரு. அதனாலதான் அதிமுக கீழே இறங்கி டிவிகே மேல வருது. எதுவாக இருந்தாலும் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது, புரியுதுங்களா? அதாவது வந்து இதே மாதிரிதான் விஜயகாந்தையும் சொன்னாங்க, அதே மாதிரிதான் இப்ப இவரையும் சொல்றாங்க, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது எதுவா இருந்தாலும் மீண்டும் மீண்டும் நான் சொல்றது என்னன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். கலையதார்த்தத்துக்கு வருவோம். விஜயகாந்தோட விஜய் அவர்கள் ஒப்பிடுறது, அவருடைய காலகட்டம் வேற, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வேற. சோ அப்படி இருக்கும்பொழுது ஏன் பிராக்டிக்கல் லெவல்ல நீங்க டிஎம்கே விசஸ் டிவிகே ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? அதாவது வந்து கிட்டத்தட்ட டிஎம்கே என்பது 76 வருட கட்சி, புரியுதுங்களா? இங்க இருக்கின்ற மாநில கட்சிகளுக்கெல்லாம் தாய் கட்சியாக வழங்கக்கூடிய ஒரு கட்சியை போய் கட்சி ஆரம்பிச்ச ஒரு 2 வருஷம் எந்த தேர்தலையும் சேராத ஒரு கட்சியை பார்த்து நீங்க வந்து இது பண்றது என்பது சாத்தியமே இல்லாதது. அது புரியுதுங்களா? எதுவா இருந்தாலும் அவருடைய ஓட்டு வங்கி என்பது என்னவென்பதை ஆஃப்டர் எலெக்ஷன்ல தான் நம்ம பார்க்க முடியும், புரியுதுங்களா? இப்ப டிஎம்கே பேசுறோம்னா டிஎம்கே பத்தி ஆல்ரெடி எவ்வளவு கணக்கெடுப்புகள் இருக்கு, புரியுதுங்களா? ஆனா இவருடைய கணக்கெடுப்பு இதுதான் முதல் முறை, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது எதுவா அதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இவருடைய பர்சன்டேஜ் என்ன, இவருடைய கெப்பாசிட்டி என்னன்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜயோடைய வாக்கு வங்கி எந்த அளவுக்கு ஏறுதா சரிதா அப்படின்றத. இப்ப நீங்க சொன்னீங்க திமுக அப்படின்றது 75 ஆண்டு கால வரலாறு அப்படின்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரை நூற்றாண்டு காலம் அரசியல்ல வந்து என்ன பண்ணிருக்காரு, செலவழிச்சிருக்காரு. அரசியலுக்காகவே அவர் என்ன பண்ணிருக்காரு, செலவழிச்சிருக்காரு. இப்ப அவர் முதலமைச்சரா இருந்திருக்காரு. கலைஞர் பீரியட் விசஸ்
ஸ்டாலின் பீரியட் இப்படி எடுத்துக்கணும்னா கலைஞர் எவ்வளவு செஞ்சிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு, அவர் விட்டுடுவோம். 2021 அப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறார்? அதாவது வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சரிங்களா, அதுக்கப்புறம் இவர் என்னென்ன செஞ்சிருக்காருன்றது நான் பட்டியல் போடுறேன். அப்பா வந்து திருவாரூர் ஆழி தேரை ஓட வச்சாரு. இன்னைக்கு புள்ள வந்து நெல்லையப்பர் தேரை ஓட வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது 2021 இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில் நவ் இன்னைக்கு வரைக்கும் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் நான் பட்டியல் போடுறேன், கேட்டுக்கோங்க. மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயணம் திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயணம் திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், காலை உணவு திட்டம், கிண்டி பல்நோக்கு மருத்துவமனை, மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகம், ஜல்லிக்கட்டு மைதானம், கீழடி அருங்காட்சியகம், அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை, வடசென்னை வளர்ச்சி திட்டம், சேலத்துல வந்து ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா, இன்னுயிர் காப்போம் திட்டம், நம்மை காக்கும் 48 திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், மகளிர் காவலருக்கு சிறப்பு விலக்கு, மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகள், அது மட்டும் இல்லாம கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திட்டம், திருச்சியில அதிநவீன பேருந்து நிலையம், அது இல்லாம வந்து வேலுநாச்சியார் மேம்பாலம் மதுரையில திறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜிடி நாயுடு மேம்பாலம் கோயம்புத்தூர்ல திறந்திருக்காங்க. மாவட்டம் தோறும் டைட்டில் பார்க்கு, கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, தோழி விடுதி, புதிய கலைக்கல்லூரிகள், முதல்வர் மருந்தகம், 2 லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு. அப்பா வந்து மின் இணைப்பு வந்து இலவசப்படுத்தினாரு, இவரு புதுசா 2 லட்சம் விவசாயிகளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காரு. அது இல்லாம வந்து 4 லட்சம் வீட்டுமனை பட்டா, பட்டான்றதெல்லாம் பல பேர் கனவா இருந்தது, அதனை வந்து இவர்கள் சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம பெட்ரோல் லிட்டருக்கு 3 ரூபாய் விலை குறைப்பு, கொரோனா நிவாரண நிதி, கொரோனா சிகிச்சைகளுக்காக இலவச காப்பீடு, மருத்துவ காப்பீடு கொடுத்தது அப்பா. கொரோனாக்கு மட்டும் காப்பீடு கொடுத்து அதை சிறப்பா வந்து கையாண்டு கொரோனாவை வந்து போக்க வச்சதுல மிகப்பெரிய பங்கு திராவிட மாடல் அரசுக்கு இருக்கு. கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் வைப்பு நிதி, திருப்போரூர்ல சென்னையுடைய வெள்ளத்தை கட்டுப்படுத்துறதுக்கோசம் 4375 ஏக்கர்ல புதிய ஏரி, கிண்டில வந்து குதிரை பந்தய மைதானத்துல வந்து 4 குளங்கள், முதல்வரின் முகவரி 4 ஆண்டுகளில் சுமார் 1584 பாலங்கள் கட்டப்பட்டு இருக்கின்றது இந்த திராவிட மாடல் அரசுல. அது மட்டும் இல்லாம முதல்வரின் சாலை மேம்பாட்டு திட்டம், அதுவும் இல்லாம கலைஞரின் கனவு இல்லம், சிறகுகள், அன்பு கரங்கள், அன்பு சோலைகள். அன்பு கரங்கள்ன்றது குழந்தைகளுக்காக, அன்பு சோலைன்றது முதியவர்களுக்காக. அப்படி திராவிட மாடல் சித்தாந்தம் எல்லோருக்கும் எல்லாம் என்பது சொல்வது, அதாவது வந்து எடுத்துரைக்குது இந்த திட்டங்கள். அது இல்லாம உலகளாவிய சுற்றுலா, இந்தியாவிலேயே எந்த ஒரு மாநில அரசும் தங்களுடைய மாணவர்களை உலக அளவுல சுற்றுலா கொண்டு போனதே கிடையாது இது வரைக்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நன்றாக படிக்கின்ற மாணவர்களை உலகளாவிய சுற்றுலாவுக்கு கொண்டு போய் அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கத்துக்க வைக்கிறாங்க. அது இல்லாம எண்ணும் எழுத்துன்ற திட்டம், இத்தனை திட்டங்களை இந்த 4 ஆண்டுகள்ல இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மக்களுக்காக கொண்டு வந்து சாதனைகளை புரிஞ்சிருக்கு. இவ்வளோ திட்டங்களை முதல்வர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறாரு, தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் இதுல செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இருந்தாலும் முதல்வர் மேலேயும் இந்த அரசு மேலேயும் குற்றச்சாட்டுகள் வந்து தானே இருக்கு. கட்டமைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள், அவை அனைத்தும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் இல்ல. எப்படி சொல்றேன்னா, திமுக கொடுத்தது 504 வாக்குறுதிகளை திமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்தாங்க. அந்த 504 வாக்குறுதிகள்ல 404 வாக்குறுதிகள் என்பது செயல்பாட்டுல இருக்கு, அது இல்லாம பணி தொடங்கிடுச்சு கூட நம்ம சொல்லலாம். மீதி 40 வாக்குறுதிகள் வந்து பரிசீலனையில இருக்கு. 37 வாக்குறுதிகள் என்பது ஒன்றிய அரசுடைய நிதி காரணமாக, நிதி தரலன்ற காரணமாக கிடப்புல இருக்கு. 67 வாக்குறுதிகளை வந்து எடுக்க முடியல டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து அங்க இருக்கிற சூழல் காரணமா. இதுல அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில இல்லாததெல்லாம் வந்து திமுக அரசு நிறைவேற்றி. ஆமா, அதுதான் வந்து இந்த காலை உணவு திட்டம் போன்ற திட்டங்கள் எல்லாம் வாக்குறுதியில கொடுக்காத திட்டத்தெல்லாம் நிறைவேற்றிருக்காங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அவர்கள் சொல்வதெல்லாம் வெறுப்பினுடைய உச்சம். என்னடா இவங்க இவ்வளவு நல்லது செஞ்சுட்டே போறாங்க, இதை வச்சு நம்மளால அரசியல் பண்ண முடியலன்ற வெறுப்பினுடைய உச்சமாக தான் அவர்கள் வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் வைக்கிறாங்க.
திமுக அரசு என்ன செய்ததுன்றதை நான் வந்து பட்டியலே போட்டு காட்டினேன் இப்போ. புரியுதுங்களா? இத பட்டியலை பார்த்துட்டு கூட மீண்டும் வந்து அவங்க கேக்குறாங்கன்னா அவர்களை போல ஒரு மிகப்பெரிய மூடர்கள் அரசியலில் இல்லை என்பதை தான் நான் வந்து பாக்குறேன். இப்படியா இருக்கும் பொழுது சுசீந்திர கோயில் விவகாரம் என்னதான் நடந்துச்சு? ஏன் சுசீந்திர கோயில்ல அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அந்த அளவுக்கு ஆத்திரப்பட்டு கோவப்படணும்? அந்த அளவுக்கு ஆத்திரப்பட்டு ஏன் கோவப்படணும்னா, அது ஒரு இந்து கோவில். புரியுதுங்களா? இவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொன்னாங்க. பாரத் மாதா கி ஜெய் என்று அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன? புரியுதுங்களா? ஏன்னா அது மட்டும் இல்லாம என்ன பண்ணிருக்காங்கன்னா, சாவர்கருக்கு ஜெய்ன்னு இருக்காங்க. சாவர்கருக்கும் இந்து கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அவர் இந்து கோவில்களுக்காக அல்லது அந்த குறிப்பிட்ட சுசீந்திரம் கோயிலுக்காக சாவர்கர் என்ன செய்திருக்கிறார்? அப்ப நீங்க கேட்கலாம், அமைச்சர் மட்டும் ஏன் இது பண்ணாரு? ஏன்னா அவர் அந்த துறையினுடைய அமைச்சர். புரியுதுங்களா? ரெண்டாவது, அவர் அவ்வளவு கோபப்படக்கூடிய காரணம் என்னன்னா, அவரை பார்த்து அல்லேலூயா பாபுன்னு சொல்றாங்கல்ல. நான் கேக்குறேன், ஒரு கிறிஸ்துவ விழால போய் அல்லேலூயான்னு சொல்லாம ஓம் நம சிவாய சொல்லுவாங்க? அவர் அந்த அல்லேலூயான்ற வார்த்தையை எங்க பயன்படுத்துறாரு? ஒரு கிறிஸ்துவ விழால போய் பயன்படுத்துறாரு. கிறிஸ்துவ விழால போய் அல்லேலூயான்னு சொல்லாம ஓம் நம சிவாய, ஓம் நம நாராயணாவா சொல்லுவாங்க? அதே போல அவர் இந்து விழாக்கள்ல எங்கடா அல்லேலூயான்னு சொல்லியிருக்காரா? இல்ல. அதை வச்சு அவர் அல்லேலூயா பாபா கோவம் வருமா வராதா? இத்தனைக்கும் அவர் மாதம் மாலை போட்டுக்கொண்டு சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஒரு ஐயப்பன் பக்தர், மிகப்பெரிய ஆன்மீகவாதி. அவர் நெத்தியில வந்து நீங்க குங்குமம் இல்லாம அவரை மோஸ்ட்லி பார்க்கவே முடியாது. 199%. அப்படி இருக்கும் அவரை பார்த்து நீங்க அல்லேலூயா பாபானா அவருக்கு கோவம் வருமா வராதா? கிறிஸ்துவ விழா போய் அவர் அல்லேலூயா சொன்னாலும் பிறகு கிறிஸ்துவ விழா போய் அல்லேலூயா சொல்லதான் முடியும். நீங்க மட்டும் வந்து கிறிஸ்துமஸ் விழாக்கு வந்து இது இந்து ராஷ்டிரா, இதெல்லாம் விற்க கூடாது சொல்லி அடிச்சு ஒடிச்சுட்டு பாரத பிரதமர் மோடி மட்டும் போய் சர்ச்சில் போய் உக்காந்து ஜபம் பண்றாருன்னா அப்ப அது மட்டும் நியாயமா? புரியுதுங்களா? அப்போ பாஜக என்ன பண்ணுது? குழந்தையோ கிள்ளுது, தொட்டிலையும் ஆட்டி விடுது. ஆனா திமுக அந்த மாதிரி பண்ணாது. ஏன்னா அவர்கள் வந்து கிறிஸ்துவ விழால போய் தான் அல்லேலூயா சொல்றாரு. அதே மாதிரி இந்து கோவில்ல தான் அவர் ஓம் நம சிவாய நிறைய சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த விவகாரம் ரொம்ப பேசப்பட்டது. சுசீந்திர கோயில் அவர் அவ்வளவு டென்ஷன் ஏத்திட்டாங்க. சம்பந்தமே இல்லாம வந்து அவங்க வந்து பாரத் மாதா கி ஜெய், சாவர்கர் ஜெய்னா மீதி பேருக்குலாம் கோவம் வருமா வராதா? சரி, ஓகே.